அம்மா அப்பா என்ன போய் சொல்றாங்க உங்ககிட்ட? எனக்கு அண்ணா இருக்காங்க சார். நான்வெஜ்னா எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். அன்னைக்கு என்ன விட்டு மட்டும் தனியா அவங்கள கூட்டிட்டு போய் ஃப்ரைஸ், பர்கர், ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? நான் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மம்மிக்காக. எங்க வீட்ல? யா எதுக்கு இவங்க இப்படி லேட்டா வர மாட்டாங்களே? கேலரிஸ் எடுத்து பார்த்தா நல்லா அண்ணனை கூட்டிட்டு போய் மட்டும் வாங்கி தந்திருக்காங்க. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? கேக்குறேன் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? விட்டா கோர்ட்ல கேஸ் போட்டு டாக்குமெண்டே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஏன் பையனுக்கு மட்டும்? சார் அப்பா கிட்ட சொன்னா அவர் கேஸ் போட்டுருவாரு சார். அவர் போடுவாரு. அப்பா அட்வொகேட் தான போட்டு. அவரே அட்வொகேட் தானா? ஆளு கையிலே இருக்காமே. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் சார். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் சார் என் சன்னுக்கு. அவன் அதனால ஃபர்ஸ்ட் டேன்றதுனால எனக்கு வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னான். அவ ஸ்கூலுக்கு வேற ஸ்கூல் படிக்கிற, அவன் வேற ஸ்கூல். அதனால கூட்டிட்டு வரும்போது வாங்கி கொடுக்க வேண்டியதா ஆயிடுச்சு. அவன் தான் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டானே செஞ்சானே. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. இவ வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹோட்டலுக்கே போகணும்னு விரும்ப மாட்டா. அப்படியே ஹோட்டல் போனாலும் இட்லியை தவிர்த்து வேற எடுக்க மாட்டா. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். வெஜ் ஹோட்டல் போனா வெறும் இட்லி தான் சாப்பிடுவேன். அதுதான் எனக்கு பிடிக்கும். ஆனா நான்வெஜ் ஹோட்டல் என்ன கேளுங்க, பிரியாணி சாப்பிடுவேன்ல. சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. அப்புறம் அண்ணாக்கு ஃபர்ஸ்ட் டேன்றதுனால கூட்டிட்டு போறாங்களா? எனக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் டே இல்லையா? அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. அவன் கேட்டதுனால அழைச்சிட்டு போக வேண்டியதா ஆயிடுச்சு. இவருக்கு வந்து எத்தனை தடவை கேட்டேன் தெரியுமா? அப்ப என்ன கூட்டிட்டு போனீங்களா? என்னடா ஃபர்ஸ்ட் ஒரே வாட்டி கேட்டதுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னது? இல்ல சாப்பிட்டாலுங்க சும்மா இருக்கணும். அத போட்டா எடுத்து நான் இல்ல சார், சன்னே எடுத்து வச்சுக்கிட்டு எப்படி இருந்தாலும் இவ பாப்பா. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். அவங்களே எடுத்திருந்தா அவங்க கைய வச்சு ஒண்ணு இப்படி எடுத்துக்கணும், இல்லனா இப்படி எடுத்துக்கணும். பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு அதுவும் தனியா இப்படி இருக்கு. இந்த இடத்துல அண்ணா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது எப்பறா நான் சதந்தறது இவங்க எடுக்கறாங்க. லாயரா கொக்கா. ஏப்பா இவ்வளவு பிளானோட வந்தவன் ஒரு மேப்போட வரப்படாதா? நீதாண்டா என் மேப். என்